லிஸ்ட். நம்ம நார்மலாக லிஸ்ட்டு எப்போ ரெடி பண்ணுவோம்? 4-5 பொருளுக்கு மேலே வாங்குறதுக்கு, தென் ஒரு கணக்கு போடுறதுக்கு பேப்பர் ஆர் நோட்டில் மறக்காமல் இருக்க ரெடி பண்ணுவோம். ஒரு பொருள் மட்டும் வாங்குறதுக்கு லிஸ்ட்டு போட மாட்டோம். அதுக்கு மேலே போச்சுன்னா லிஸ்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த லிஸ்ட்டு பற்றி தான் டைனமோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் அழுத்திடுங்க. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லிஸ்ட் நோட்ஸ் டைனமோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம ரிவிட்டில் டைனமோவை மோஸ்ட்டாக திரும்ப பண்ணுற டாஸ்க்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நிறைய எலமெண்ட்ஸை அட் அ டைமில் டீல் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ எலமெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் லிஸ்ட் நோட்ஸ் இருக்குது. இப்போது ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, டைனமோ எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு டைனமோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். லிஸ்ட் நோட்ஸ் எல்லாம் லிஸ்ட் லைப்ரரி கீழே ஜென்ரேட், இன்ஸ்பெக்ட், மேட்ச், மாடிஃபை, ஆர்கனைஸுங்கிற கேட்டகரி கீழே எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஜென்ரேட்டருங்கிறது புதுசாக நீங்கள் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கீழே உள்ள நோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் இன்ஸ்பெக்ட்டுங்கிறது க்ரியேட் பண்ண லிஸ்ட்டில் இருந்து நம்ம கவுண்ட்லாம் எடுத்துக்கலாம். தென் மாடிஃபைங்கிறது லிஸ்ட்டில் இருந்து நம்ம கட் பண்ணி இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது, ஒரே லிஸ்ட்டை ரெண்டு லிஸ்ட்டாக மாற்றுறது. தென் அதிலிருந்து சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம மாடிஃபை யூஸ் பண்ணுவோம். தென் ஆர்கனைஸுங்கிறது லிஸ்ட்டை வந்து ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆர்கனைஸ் யூஸ் பண்ணுவோம். மேட்ச்னால் ரெண்டு லிஸ்ட்டை கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற நோட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டைனமோவை மினிமைஸ் பண்ணிக்கலாம். தென் பேக்ரவுண்டில் ரிவீட் விண்டோ இருக்குது. இதில் மாடல் லைன்ஸ் யூஸ் பண்ணி சில ஷேப்ஸ் போட்டிருக்கோம். ரெக்டாங்கிள், டி ஷேப், கர்வ், ஐ ஷேப், தென் எகெயின் ரெக்டாங்கிள், பாலிகான். இப்போது இந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3D டெக்ஸ்ட். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு காமிக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். எதுக்கு லைன் போட்டிருக்கேன்னா, லைன் வச்சு நம்ம வால் க்ரியேட் பண்ணுவோம். அது மூலிமா லிஸ்ட்லாம் எப்படி காமிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு நம்ம பார்ப்போம். ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு 1 2 3 4 லைன்ஸ் இருக்குது. டி ஷேப்புக்கு 1 2 3 இருக்குது. கர்வுக்கு சிங்கிள் லைன். தென் ஐ ஷேப்புக்கு 1 2 3 4 5 லைன்ஸ் இருக்குது. தென் எகைன் ரெக்டாங்கிளுக்கு சேம் 4 லைன்ஸ். தென் பாலிகானுக்கு 1 2 3 4 5 6. ஸோ இந்த லைனை பொறுத்து தான் வால்ஸ் க்ரியேட் ஆகும். எவ்வளோ லைன்ஸ் இருக்கோ அவ்வளோ வால்ஸ் க்ரியேட் ஆகும். நம்ம லைன்லேருந்து வால் போடுறதால அதுக்கு நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சர்ச்சில் வால்னு கொடுங்க. வால் கொடுத்திங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பை கர்வ் அண்ட் லெவல்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நோட்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே ஆட் ஆகிடுச்சு. இதுக்கு கர்வு, ஸ்டார்ட் லெவல், எண்ட் லெவல், வால் டைப்புங்கிற இன்புட் தேவை. ஸ்டார்ட் லெவல்னால் என்னென்னா, இப்போ ஒரு வால் போடுறோன்னா அதுக்கு பேஸ் கன்ஸ்டன்ட், டாப் கன்ஸ்டன்ட் ரெண்டு தேவைப்படும். அதில் ஸ்டார்ட் லெவலுங்கிறது பேஸ் கன்ஸ்டன்ட், எண்ட் லெவலுங்கிறது டாப் கன்ஸ்டன்ட். ஸோ ஸ்டார்ட் லெவலுக்கு சர்ச்சில் போயிட்டு லெவல்ஸ்னு கொடுக்கலாம். இதில் லெவல் செலெக்ஷன்ஸை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். எகெயின் திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஆட் ஆகிடும். இப்போது இதை லெவல் 0, லெவல் 1. ஸோ இதை வந்து ஸ்டார்ட் லெவல், இதை வந்து எண்ட் லெவலில் கொடுத்துக்கலாம். தென் வால் டைப். வால் டைப்னால் நீங்கள் எந்த வால் போட போகிறீங்க அதுக்கு நம்ம கொடுக்கணும். தென் அதுக்கு வால் டைப்புன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வால் டைப்ஸ் நோடு உள்ளே வந்துடும். இதில் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா டெஸ்ட்னு ஒரு வால் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்போம். அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை வால் டைப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 இன்புட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. தென் கர்வ் இருக்குது. கர்வ்னால் ஒன்றும் இல்லை, இந்த லைன்ஸை உள்ளே கொண்டு வரணும். அதுக்கு செலக்ட் மாடல் எலமெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் மாடல் எலமெண்ட்ஸை எடுத்தோம்னா, இப்போ ஒரு ஷேப்பில் 4 லைன், 5 லைன், 6 லைன் இருக்குது. ஸோ அதெல்லாம் அட் அ டைமில் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள 6 ஷேப் இருக்குது. அதனால் 6 நோட்ஸ் உள்ளே வரணும். ஸோ 1 வந்துடுச்சு, 2 3 4 5 6. ஸோ இதெல்லாம் ஆர்டராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 3 6. ஸோ செலக்ட் மாடல் எலிமெண்ட்ஸ் நோட்ஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேமில் ரெக்டாங்கிள் கொடுத்துக்குங்க. தென் இந்த ஷேப் வந்து டி ஷேப், என்டர். தென் இந்த நோடு வந்து கர்வ், என்டர். இது வந்து ஐ ஷேப். இது வந்து again rectangle. Then last polygon.
என்டர். இப்போது ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளில் செலக்ட் கொடுத்துட்டு உள்ள ரெவிட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 4 லைன் செலக்ட் ஆகிடுச்சு. தென் டி ஷேப் செலக்டட், கர்வ் selected, I shape selected, rectangle, then polygon. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஷேப் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு இன்புட் தான் கர்வில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இது எல்லாமே நம்ம லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி லிஸ்ட் க்ரியேட்னு கொடுங்க. இல்லை சர்ச்சில் லிஸ்ட் க்ரியேட் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். தென் இப்போது லிஸ்ட் க்ரியேட் நோட்னா ஒன்றும் இல்லை. இப்போது இந்த ரெக்டாங்கிள் நோட்ஸில் 4 லைன்ஸ் இருக்குது. அப்போ 4 லைன்ஸுங்கிறது ஒரு லிஸ்ட்டு. தென் டி ஷேப்பில் 3 லைன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ 1 2 3 4 5 6 லிஸ்ட் இருக்குது. அதுக்கு ஐட்டமை 6 மாற்றிக்கலாம். 0 1. இப்போ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம கவுண்ட் வந்து மொத்தம் 6 வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 இருக்குது. இதெல்லாம் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயர்ஸ் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும். மொத்தம் 6 லிஸ்ட்டு வந்திருக்கும். 5ன்னு இருக்கும். ஏன்னா 0லேருந்து ஆரம்பிக்கிறதால 5 வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் மாடல் கர்வ்ஸ்ன்னு இருக்குது. தென் அகெயின் இது கூட எலமெண்ட் டாட் ஜாமெட்ரியை மாற்றணும். இதை ஸோ ஜாமெட்ரி கிளிக் பண்ணிக்கோங்க. தென் லிஸ்ட்டு இப்போ ரன் கொடுத்தீங்கன்னா இது வந்து லைனாக மாறிடுது. லைனுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்குது. தென் லெங்க்ஸ் வந்திருக்கும். இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லிஸ்ட்டுக்குள்ளேயே சப் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது நம்ம வந்து சிங்கிள் லிஸ்ட்டாக மாற்றணும். அதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளாட் அப்படின்னு கொடுங்க. இதில் லிஸ்ட் ஃப்ளாட்டுங்கிற நோடு எடுத்துக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தீங்கன்னா இப்போது இப்படி இருந்த லிஸ்ட்டு வந்து இப்படி இருக்க லிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக சிங்கிள் லிஸ்ட்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா? தென் இதை வந்து கர்வ் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த நோடு வைக்கும்போது நம்ம கீழே லிஸ்ட் காமிக்குதில்ல, இதுக்கு மேலே பின் ஐகான் இருக்குது. இது நம்ம எடுத்து விட்டோம்னா போயிடும். தென் அது மேலே வச்சுட்டு திரும்ப பின் கொடுத்தோம்னா அது எப்பயுமே காமிச்சிட்ருக்கும். ஸோ வால் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான நோட்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது ரன் கொடுக்குறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த வாலை கிளிக் பண்ணும்போது டெஸ்ட் பேசிக் வால் டெஸ்ட்னு காமிக்குதுங்களா. தென் கீழே இந்த பேராமீட்டர்ஸில் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதை கிளிக் பண்ணாலும் எதுவுமே இல்லை. இப்போ இந்த நோடை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் பண்ண வால்ஸ் காமிக்கும் கீழே. தென் அதோட ஐடிஸ்லாம் காமிக்கும். நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்ச்சில் போயிட்டு லிஸ்ட் கவுண்ட்டுன்னு கொடுங்க. தென் கவுண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே கவுண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கா, இதை உள்ளே கொண்டு வந்துடுங்க. தென் இது கூட வந்து லிஸ்ட் க்ரியேட்டில் இருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் கொடுங்க. ரன் கொடுத்தோம்னா இது மேலே வைக்கும்போது நமக்கு 6 அப்படின்னு காமிக்குதுங்களா. ஏன்னா இது 6 லிஸ்ட்டு இருக்குது, அதனால் 6ன்னு காமிக்குது. இந்த லிஸ்ட் டாட் கவுண்டில் லிஸ்ட் பக்கத்தில் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் லெவல்ஸ்னு கொடுக்கணும். யூஸ் லெவல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அட் லெவல் டு L2ன்னு வந்திருக்கு. இது என்னன்னா இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் வைக்கும்போது கீழே பாட்டமில் அட் L3 அட் L2 அட் L1 இருக்குங்களா. இந்த L3ங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர், இந்த அட் L2ங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர், L1ங்கிறது இதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது இப்போ L2ன்னு இருக்கும்போது நான் ரன் கொடுக்குறேன். ரன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து மாறி இருக்குது பாருங்கள். 6லேருந்து லிஸ்ட்டாக க்ரியேட் ஆகி 4 3 1 5 4 6ன்னு அப்படி வந்திருக்கு. இது என்னன்னா
இங்கே இந்த லைன்ஸோட இந்த ரெக்டாங்கிள் ஷேப்போட லைன்ஸ் எத்தனை லைன்ஸ் இருக்கோ அது காமிக்குது. இந்த டி ஷேப்போட எத்தனை லைன்ஸ் இருக்கோ அது இங்கே காமிக்குது. ஸோ இது வந்து லெவல் 2. லெவல் 2ல் இந்த லிஸ்ட் 0 லிஸ்ட் 1 லிஸ்ட்னு இருக்குது. இந்த 1 லிஸ்ட்டில் எத்தனை கவுண்ட் இருக்கோ அது இங்கே காமிச்சிருக்கு. ஓகேங்களா, இதுதான் லிஸ்ட்டு கவுண்ட்டு. தென் லிஸ்ட்டு கவுண்ட்டுக்கு அப்புறம் சர்ச்சில் சாப் டைப் பண்ணுங்கள். சாப் செக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஆட் ஆகிடும். இப்போது இந்த வாலை வந்து லிஸ்ட்டில் கொடுத்துட்டு ரன் கொடுங்க. லிஸ்ட்டு சாப்னா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சிங்கிள் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிக்கணும். அதுக்கு தான் லிஸ்ட் சாப். இந்த லிஸ்ட் சாப்பில் லெங்க்த் கேட்குது, எவ்வளோ லெங்க்த்துக்கு இந்த லிஸ்ட்டை பிரிக்கணும் அப்படின்ட்டு. இப்போது இந்த லிஸ்ட்டில் 4 3 1 5 4 6ன்னு இருக்குங்களா. அப்போ ஃபஸ்ட் லிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு 4 பிரிக்கும், செகண்ட் வந்து 3 பிரிக்கும், தென் 5, தென் 4, தென் 6. இப்போ ரன் கொடுக்குறேன். இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். பண்ணும்போது ஃபஸ்ட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 வால் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சு, தென் 3 வால் செகண்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சு இந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சர்ச்சில் செட் பேரான் கொடுத்துட்டு செட் பேராமீட்டர் பை நேம்னோட உள்ளே கொண்டு வந்துடுங்க. தென் இதுக்கு லிஸ்ட்டு சாப்பில் இருந்து எலமெண்ட்ஸு கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேராமீட்டர் நேமுக்கு விண்டோவில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கோட் பிளாக் வரும். இதில் கொட்டேஷன் கொடுத்துட்டு ஜூம் பண்ணி கமெண்ட்ஸ்னு கொடுங்க. ஓகேங்களா. கோட் பிளாக் எதுக்கு யூஸ் ஆகுனா, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கணும்னா அதுக்கு ஸ்ட்ரிங்னு ஒன்று தனியாகவே இருக்கும். நம்ம அதில் கிளிக் பண்ணி அதில் கூட நம்ம கமெண்ட்ஸ்னு கொடுத்துக்கலாம். பட் கோட் பிளாக்குங்கிறது அதில் நம்ம ஸ்ட்ரிங்கும் கொடுத்துக்கலாம், இன்டிஜரும் கொடுத்துக்கலாம், லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான டெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போது ஸ்ட்ரிங்குனா கொட்டேஷனுக்குள்ளே வரணும், தென் இந்த செமிகாலன் வரணும். இப்போ கமாண்ட்ஸை வந்து இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். வேல்யூவுக்கு தென் எகெயின் டபுள் கிளிக். கோட் பிளாக்கில் இந்த ஷேப் நேம்லாம் நம்ம ஆர்டராக டைப் பண்ணணும். ரெக்டாங்கிள், டி ஷேப், கர்வ்ன்ட்டு. அதுக்கு என்ன பண்ணலான்னா கொட்டேஷன் ரெக்டாங்கிள், கொட்டேஷன் செமிகாலன், தென் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அவுட்புட் கிடைக்கும். ரெக்டாங்கிளுக்கு ஒரு அவுட்புட், தென் எகைன் செமிகாலனுக்கு அப்புறம் என்டர் கொடுத்துட்டு கொட்டேஷன் டி ஷேப், enter, then quotation curve, colon, enter, then shape is shape, enter. இப்போது இந்த ஸ்பேஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அவுட்புட் வந்துடும். இதில் இருந்து எகெயின் ரைட் கிளிக், லிஸ்ட் கிரியேட், என்டர், கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது 1 2 3 4 5 6 ஸோ 6 ஐட்டம்ஸ் நம்ம கொடுத்துக்கணும். இப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். சாரி 3 4 5. இப்போ ரன் கொடுத்தீங்கன்னா இது கீழே லிஸ்ட் கிரியேட் ஆகிருக்கும், பார்த்துக்கிங்க. ஸோ இதை வந்து இப்போ வேல்யூ கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தீங்கன்னா ரன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வால் செலக்ட் ஆகிருக்கு. இந்த கமெண்ட்ஸில் பாருங்கள் ரெக்டாங்கிள் மாறிடுச்சு. தென் இந்த வாலை கிளிக் பண்ணிங்கன்னா டி ஷேப்னு மாறி இருக்கும். தென் இது வந்து கர்வ்னு மாறி இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஐ ஷேப், தென் ரெக்டாங்கிள், பாலிகான். ஓகே, இப்போது இதை நான் நகர்த்தி வச்சுக்கிறேன். சர்ச்சில்
கம்பைன் டைப் பண்ணிக்கலாம். கம்பைன் லிஸ்ட் கம்பைனை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். தென் லிஸ்ட் ஜாயின் கொடுத்துக்குங்க. ஸோ லிஸ்ட் ஜாயின் இப்போ 2 நோட் இருக்குது. ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஜாயின் பற்றி பார்ப்போம். லிஸ்ட்டு ஜாயின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்மள்ட்ட 2 லிஸ்ட்டு இருக்குது. அந்த 2 லிஸ்ட்டு நம்ம ஒரே லிஸ்ட்டாக மாற்றணுன்னா நம்ம இந்த நோடு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லிஸ்ட்டு 0ன்னு இருக்குங்களா, ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இன்னொரு லிஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த லிஸ்ட்டை 2 டைம் ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா. இப்போ ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டி ஷேப், கர்வ், ஐ ஷேப், ரெக்டாங்கிள், பாலிகான் க்ரியேட்டாக இருக்குங்களா. தென் எகெயின் ரெக்டாங்கிள் டி ஷேப், கர்வ், ஐ ஷேப், ரெக்டாங்கிள், பாலிகான்ட்டு 12 நம்பர்ஸ் ஒரு லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ இதான் லிஸ்ட்டு ஜாயின். லிஸ்ட்டு கம்பைன்னா இப்போது இதே லிஸ்ட்டை இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதுக்கு ஃபங்க்ஷன் டு யூஸ் ஆஸ் கம்பைனேட்டர்னு கேட்குதுங்களா. இதுக்கு வந்து ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்து ப்ளஸ் கொடுத்து உள்ளே கொண்டு வந்து இதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் நோட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ளோர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஒர்க்கு கூட ட்ரை பண்ணலாம். வேறு டாஸ்க் கூட ட்ரை பண்ணலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். மீதி ஆஃபை வேறு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஷேப். தேங்க்யூ.